நான், அக்கா, தங்கச்சி 3 பேர் 3 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வார்டன், நாங்கள் இதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்து. ஆனாலும் ஹாஸ்டலில் நிற்கும்போது அம்மா அப்பா வீடு ரொம்ப மிஸ் பண்ணோம். வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் வீட்டில் வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. 2021 எனக்கு ஹஸ்பண்ட் இறந்தாங்க. 3 பிள்ளைகளையும் பார்க்க நல்ல கஷ்டமாக இருந்தது. 3 பேரும் நான் ஹாஸ்டலில் விட்டுருந்தேன். 2023 எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆச்சுது. அப்புறம் ஒரு நாள் சிஸ்டர் என்னையும் ஹஸ்பண்டையும் பார்த்து அந்த ஆலோசனை தந்தாங்க. கவுன்சிலிங், அதாவது பிள்ளைங்க காப்பகத்தில் இருக்கிறதை விட பேரண்ட்ஸோட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய வழிகாட்டுதல் செஞ்சாங்க. அப்புறம் நிறைய உதவியும் பண்ணாங்க. 2 பிள்ளைங்க நான் ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். 3வது பிள்ளைய அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவான். அதுக்கப்புறம் இனி 3வது பிள்ளைய ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நானும் என் கணவரும் பிள்ளைகளுமா ஒரே குடும்பமாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்.